السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال رسول الله صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பாளனும் அருளாளனும் அடக்கி ஆள்பவனும் ஆகிய அந்த ஏகனாகிய இறைவனின் அன்பும் அருளும் அரவணைப்பும் அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட நம்மையெல்லாம் இந்த வெற்றி மார்க்கத்தை நோக்கி அழைத்து சென்ற உத்தம தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் அவர்களை தன்னால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபியன்கள் மீதும் தபா தாபியன்கள் மீதும் குறிப்பாக சூரியன் உதிக்கின்ற நாட்களிலே சிறந்த நாளான இந்த ஜுமாவுடைய நாளை அடைந்து அதில் இறைவன் நமக்கு எதை கடமையாக்கி சென்றிருக்கிறானோ அந்த ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்ற உயரிய சிந்தனையில் இங்கு ஒன்று குழுந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் உண்டாகட்டுமா. இந்த ஜும்மாவுடைய நாளன்று மனிதன் என்பவன் யார் என்ற தலைப்பினை நான் உங்களுக்கு முன்னால் தேர்வு செய்திருக்கிறேன். இந்த உலகத்துல மனித சமுதாயமே படைக்கப்படுவதற்கு முன்பாக பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவுக்கு சக்திகள் வாய்ந்த ஒரு படைப்பாக திகழ்ந்தது மலக்குமார்கள் தான் என்பதை நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அப்பேற்பட்ட மலக்குமார்களுக்கும் இறைவனுக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு உரையாடலை உங்களுக்கு முன்னால் நான் எடுத்து சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். நான் இந்த பூமியில தலைமுறைகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு படைப்பை படைக்கப் போகிறேன் என்று மலக்குமார்களிடத்துல இறைவன் சொல்லி காட்டுகிறான். வழித்தோன்றல்களை தலைமுறைகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு படைப்பை நான் படைக்கப் போகிறேன், மனித சமுதாயத்தை படைக்கப் போகிறேன் என்று மலக்குமார்களிடத்துல இறைவன் சொல்லுகின்ற பொழுது மலக்குமார்கள் பதிலளிக்கிறார்கள், பூமியில குழப்பம் செய்யக்கூடிய மேலும் ரத்தங்களை ஓட்டிக்கொள்ளக்கூடிய மனிதர்களா நீ படிக்கப் போகிறாய்? சப்தீகமா இருக்கான்னா தன்னுடைய தேவைகளை சொல்றான். எவ்வளவுதான் உறக்கும் போதே நீ பலவிடலாம். அவன் தண்ணிக்காக இருக்குது சொல்ல தெரியாது, அம்மா எனக்கு பாத்ரூம் வருது சொல்ல தெரியாது, எதுவுமே சொல்ல தெரியாத ஒரு பலவீனமான ஒரு நிலையில படைக்கிறோம். தேவை நின்று கொண்டே இருக்கும். உண்மை வாப்பா தேவை, இதாவது தேவையை தீர்த்து கொண்டே இருக்க வேண்டும். உன்னுடைய மானத்தை மறைக்க தெரியாது, தன்னுடைய கழிவினை சுத்தம் செய்து கொள்ள தெரியாது. இப்பேற்பட்ட நிலைகளை மனிதர்களை இறைவன் உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக இறைவன் வளர துறக்கிறான். மனிதனை வளர்க்க ஆரம்பிக்கிறான். பிறகு அந்த மனிதன் ஒரு கட்டத்தை அடைகிறான். அதுதான் மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக சிறந்த மிக முக்கியமான தருணமாக இருக்கிறது. இறைவன் சொல்றாங்க, பலவீனத்திலிருந்து நாம் பலத்தை ஏற்படுத்தணும். இதுதான் இந்த காலகட்டம் தான் மனிதனுக்கு மிக முக்கியமான காலகட்டமாக இருக்கிறது. மனிதன் மிகவும் நேசிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. மனிதர்களுக்காக மிகவும் விருப்பமான காலகட்டமாக இருக்கிறது. ஏனென்றால் இறைவனில் ஏராளமான அருட்கொடைகளை கொடுக்கிறோம். எந்த அளவுக்குனா இந்த காலகட்டத்துல ஒரு 18 வயதிலிருந்து 45-50 வயது வரைக்கும் மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய பலத்தை அனுபவிக்கிறான், உறுதிப்பாட்டை அனுபவிக்கிறான். என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க தில்லு இருக்கும், உடல் ஆரோக்கியம் இருக்கும், உழைத்து சம்பாதிக்கக்கூடிய திராணி இருக்கும். என்னதான் கஷ்டம் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமை நம்மளுக்கு இருக்கும். எப்படியாவது நமக்கு பசி இருக்கிறதா, நம்முடைய தேவை நம்மை தீர்த்துக்க முடியும், ஓடி ஓடி உழைக்க முடியும். அதே போல அந்த காலகட்டத்தில் ஏராளமான அவனுக்கு பொறுப்புகள் இருக்கும். கல்யாணம் பண்ணணும், இந்த பிள்ளைக்குட்டியை பார்த்துக்கணும், அவங்களுக்கு தாய்க்கு வைக்கிறவங்க உபசரம் செய்யணும். இது மாதிரியான ஏராளமான பொறுப்புகளை அவன் சுமக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு என்ன தேவை?
பொருளாதாரம் தேவை. பொருளாதாரத்திற்கு ஓட ஆரம்பிக்கிறான். செல்வம் தேவை என்று ஓட ஆரம்பிச்சு அந்த காலகட்டத்தை அப்படியே ஓட்டி கொண்டே இருக்கிறான். கடைசியில அவன் இந்த உலக வாழ்க்கையை விரும்ப ஆரம்பித்து அதிலேயே ஊழ ஆரம்பிக்கிறான். உலகம் தான் முக்கியம், செல்வத்தை சம்பாதிக்கணும், காசு பணத்தை சம்பாதிக்கணும் என்று அதன் பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கிறான். அவ்வாறு ஓடக்கூடிய மனிதர்களை பார்த்து இறைவன் சொல்லுகின்ற பொழுது, மண்கான உயிரும் ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கையை யார் விரும்ப ஆரம்பிக்கிறாரோ, நேசிக்கிறாரோ, நாடுகிறாரோ, வஸீனத்தஹா, அதனுடைய அலங்காரத்தை யார் விரும்புகிறாரோ, யுவஃபி இலைஹிம் அமாலஹும் ஃபீஹா, அதிலே அவருடைய எல்லா அமல்களையும் அவருடைய எல்லா செயல்பாடுகளையும் நாம் அதிலேயே அவர்களுக்கு கொடுத்து விடுவோம். வஹும் ஃபீஹா லா யஹ்ஸனூன், அவர்கள் அதில் குறைந்து வளர்க்கப்பட மாட்டார்கள். மறுமை நாள்ல அவர்களுக்கு நரகத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்று சொல்லிட்டாங்க. இந்த உலக வாழ்க்கையில இறைவன் கொடுத்த இந்த பலமிக்க காலகட்டம் இருக்கு அல்லவா, அந்த காலகட்டத்தில் யார் தன்னுடைய வாழ்க்கையை சரியான முறையில் பயன்படுத்தவில்லையோ, இறைவனை வணங்குவதற்காக, இறைவனை நேசிப்பதற்காக, இறைவனை திருப்திக்காக யார் வாழவில்லையோ அவர்களுக்கான அருள் தெரியுமா? அவனை நோக்கி ஓடினானோ, இதன் பக்கம் சென்று கொண்டிருந்தானோ, அதையே இறைவன் இந்த உலக வாழ்க்கையை அவனுக்கு கொடுத்து விடுவான். மறுமையில ஒண்ணும் கிடையாது. ஏன்னா இந்த உலக வாழ்க்கையில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பினை அவன் சரியான முறையில பயன்படுத்தல. வாய் தொழுவைக்கு வாங்கவா என்று சொன்னால் எனக்கு புள்ள குட்டியை பார்த்து வியாபாரத்திற்கு ஓடுகிறான். நோன்பு வைங்கவா என்று சொன்னால் நோன்பு வைக்க முடியாது, வியாபாரம் இருக்கு, வியாபாரத்தை நோய் வச்சா சரியான வியாபாரத்தை காசு சம்பாதிக்க முடியாது, ஓடுகிறான். நீ வருமம் செய்வீங்க, நான் காசு சேர்த்து வச்சதுக்காக எல்லாம் செலவாக்குமே, இன்னைக்கு செலவுகள் இருக்கு என்று அதன் பக்கம் ஓடுகிறான். கடைசியில எந்த பக்கம் ஓடினாலும் அவன் இந்த அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வாராத செயல் ஏற்படுகிறது. அப்ப தன்னுடைய இந்த பலமிக்க வாழ்க்கையை மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக இறைவனுடைய திருப்பொருத்தத்தை விட்டு திருப்புகின்ற பொழுது அந்த நிலத்தில் தான் இறைவன் அந்த மனிதனுக்கு மிகப்பெரிய ஆபத்தை வைக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய பலம் குறைய ஆரம்பிக்கும். மனிதனுக்கு எது பலமாக வழங்கப்பட்டதோ, இறைவன் எதை உறுதிமிக்க நாட்களாக பலமான நாட்களாக கொடுத்தானோ அதை இறைவன் குறைக்க ஆரம்பிப்பான். நம்ம உழைத்து சம்பாதிக்கக்கூடிய அந்த திறனை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பிப்போம், பலத்தை இழக்க ஆரம்பிப்போம். வயது அதிகமாகிக் கொண்டே போய்கொண்டே இருக்கும், பதட்டம் வரும், ஆரோக்கியம் குறைந்து கொண்டு வரும், உடம்புல நோய் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். எந்த அளவுக்கு பிபி, சுகரு, முதுகு வலி, முட்டு வலி என்று வலிகள் ஆரம்பித்துக் கொண்டே இருக்கும். தான் சம்பாதிக்க செல்லும் எல்லாம், ஓடி ஓடி சம்பாதிக்க செல்லும் எல்லாம் மருந்துகளுக்காகவே, மருத்துவத்திற்காகவே செலவாகிக் கொண்டே இருக்கும். கடைசியில் அவன் முதுமை அடைந்து விடுவான். தன்னுடைய தேவைகளை தீர்த்துக் கொள்ள முடியாத சூழலை அடைவான். எந்த அளவுக்கு அவன் அந்த நிலைமை வயதுல, அவனுக்கு வழங்கப்பட்ட பலமிக்க வயதுல இருந்தானோ, வாய்ப்புகள் இருக்கின்ற காலத்துல அவன் எந்த அளவுக்கு உறுதிமிக்கவனாக சுறுசுறுப்பானாக இருந்தானோ அந்த சுறுசுறுப்பு முதுமையில் அவன் இழந்து விடுவான். கடைசியில என்ன செய்கிறது, நான் என்ன பண்றது என்று முழித்துக் கொண்டிருப்பான். எனக்கு உடம்பு முடியல. எந்த அளவுக்கு போகும்னா தன்னுடைய கழிவை கூட சுத்தம் செய்ய முடியாத நிலைமையை நீங்களும் அறிவீர்கள், நானும் அறிவீர்கள். அல்லாஹ் காப்பாற்றும். முதுமை அடைந்துவிட்டால் எந்த அளவுக்கு நீங்க மோசமா நடந்து தெரியுமா? இந்த அளவுக்கு நம்ம உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம்ல, கம்பீரமாக நல்ல ஆடைகள் அணிந்து ஆரோக்கியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் முதுமை அடைந்து விட்டால் நம்முடைய நிலைமை எவ்வாறு மாறும் தெரியுமா? நம்முடைய பிள்ளைகளே நம்மை பாரமாக நினைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும், நம்மை சுமைகளாக பார்ப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். என்ன செய்கிறது, நோய் அதிகமாக ஆகி என்ன செய்யறது தெரியாம முடிச்சு கொண்டு இருப்போம். நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் நம் வாழ்க்கையுடைய கடைசி கட்டத்தில் வந்துட்டோம், நம்மை மரணிக்கிறதுக்கு நெருங்கி விட்டோம். நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்போம், குழந்தை பருவத்தை அடைந்தோம், பலம் வாய்ந்த வாழ்க்கையை நாம் அடைந்தோம். அந்த வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணோம்? இறைவனுக்காக வாழ்ந்தோமா, நன்மைகளை செய்தோமா, தொழுவோமா, நோன்பு வைத்தோமா என்று அந்த முதுமையை வயது அடைந்த ஒரு மனிதன் திரும்பி பார்த்தால், நான் தொழிலையே, நோன்பு வைக்கலையே, இறைவனுக்கு நன்றி உள்ளவனாக நான் இருக்கவில்லையே, இறைவன் பக்கம் நான் செல்லவில்லையே, மாறாக என்ன செய்தேன், பொருளாதாரத்தை ஓடினேன், இறைவனுக்காக இல்லாமல் என்னுடைய குடும்பத்திற்காக அந்த உலக வாழ்க்கையை
இந்த காலகட்டத்தை, பலமிக்க காலகட்டத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருந்தேன். என்னுடைய பலமெல்லாம் தீர்ந்து விட்டது, என்னுடைய சக்தியெல்லாம் ஓய்ந்து விட்டது, நான் கடைசி காலத்தை அடைந்து விட்டேன், மரணமே இருந்து போகிறது என்று முடித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் நான் தொழுக முடியாதா? சரி, இப்ப கடைசியை தொழுகையுடைய வெள்ளரை அதிகரிக்கலாம் என்று யோசிக்கின்ற பொழுது உடல் ஒத்துழைக்காது, தொழுக முடியாது. நோன்பு வைக்கலான்னு பார்த்தா மாத்திர போடணும், நோன்பு வைக்க முடியல, உடல் ஒலிக்குது. செல்வம் தர்மம் செய்யலான்னு பார்த்தா தர்மம் செய்ய காசு இருக்காது. இப்ப முதுமை வயது அடைந்த ஒரு மனித நிலையை பார்த்தீங்களா? பலம் எல்லாம் இருக்கின்ற பொழுது இறைவனுடைய நாட்டம் இல்லாமல் இந்த உலகத்தினுடைய வாசாவாசத்திற்கு ஓடுகிறான். பலம் குறைந்த பிறகு, நோயாளியாக ஆன பிறகு, முதுமை வயது அடைந்த பிறகு இறைவனை சந்திக்க போகிறோம் என்ற அச்சம் ஏற்படுகின்ற பொழுது ஒரு வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறான். இறைவனுக்காக ஒண்ணுமே செய்யல, என்ன செய்யல, இன்னும் பண்ண முடியல. அவன் அந்த நேரத்தில் யோசித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல, அவன் கபடி கொண்டிருக்கிற நேரத்துல, இன்னல் மௌத்தல்லதி துஃபிர்ரூன மின்ஹு, நீங்கள் எதிலிருந்து விரைந்து ஓடுகிறீர்களோ, விரைந்து ஓடுகிறீர்களோ அப்பேற்பட்ட மரணம் உங்களை அடைந்தே தீரும், உங்களுக்கு முன்னால் வந்து நிற்கும் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். நம்ம எதை பார்த்து ஓடுறோம்? அந்த முதுமை வீட்டுல எப்படியாவது அவனுடைய இளமை வீட்டுக்கு சென்று நன்மை செய்து முடியாதா என்று ஏங்குவாங்கல்ல. இப்பேற்பட்ட மனிதன் விரண்டு ஓட, மரணத்தை விட்டு விரண்டு ஓடணும்னு ஆசைப்படுவான், சான்ஸ் கிடையாது. ஒரே இடத்துல புலம்புவான். எந்த அளவுக்கு தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். எப்படி புலம்புவானா? ஃபயகூலு ரப்பி லவ்லா அஹ்தனீலா ஆதலின் கரீம், என்னவா குறைந்த காலம் எனக்கு அவகாசம் கொடுத்தால் நான் என்னைகளெல்லாம் அதிகமாக செய்திருவேன். கொஞ்ச கால அவகாசம் கொடு, கொஞ்ச கால அவகாசம் கொடு. ஃபஸத்தக வகூலு ஸாலிஹீன், நான் உன்னுடைய செல்வங்கள் எல்லாம் தர்மம் செய்து நல்லோடு நான் ஆகிவிடுவேன். கொஞ்ச கால அவகாசம் கொடு இந்த உரையிடத்துல கேட்பான். அப்போது அவனுக்கு சொல்லப்படும், அவனுக்கு அவனுடைய தவணை வந்து விட்டால் எதுவும் பிற்படுத்தப்படாது, எதுவும் செய்ய முடியாது, முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். உனக்கு அந்த பலமிக்க நாட்கள் இருந்தது 18 வயதிலிருந்து 50 வயது வரைக்கும் உன்னால் உழைத்து உண்ண முடிந்தது அல்லவா? உன்னுடைய குடும்பத்திற்காக ஓட முடிந்தது அல்லவா? உன்னுடைய வயிற்றுக்காக, உன்னுடைய பசிக்காக ஓடினது அல்லவா? அதெல்லாம் முடிந்தது. அந்த வாழ்க்கையை, அந்த காலகட்டத்தினை என்ன வழங்குவதற்காக நான் கொடுத்திருந்தது ஞாபகம் இருந்துச்சா? அது சரியான முறையில் பயன்படுத்தவில்லை, முடிஞ்சிச்சு, ஜோடி முடிஞ்சிச்சு. அதோட இறைவன் சாப்டர் க்ளோஸ் பண்ணுறான். யோசித்து பாருங்க, இங்கு நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் எல்லாம் பலமிக்க அந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவன் அழகான வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறான், நமக்காக இறைவன் பலத்தை கொடுத்திருக்கிறான், இன்று வளரக்கூடிய சக்தியை கொடுத்திருக்கிறான். யோசித்து பாருங்க, அந்த சக்தியை வைத்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அந்த புலம்பக்கூடிய மனிதன் மரணத்து மண்ணோடு மண்ணாக மக்கிய பிறகு மறுமை நாளை எழுச்சி நிற்பல்ல, இறைவனுடைய கேள்விகளை கேட்பதற்காக இறைவனுடைய சந்திப்பை எதிர்பார்த்து இருக்கின்ற பொழுது அவனுடைய புலங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? அவனுக்கு என்ன நேரம் தெரியுமா? அம்மாமன் ஊத்திய கிதாபு பிஷிமாலி, எவருடைய இடது கையிலே ஏறுகள் வழங்கப்படுகிறதோ அந்த மனிதன் சொல்லுவானோ, அவனுக்கு கூறுவான், எப்படி தெரியுமா? என்னுடைய இந்த ஏறு என்பது என் கையில் வழங்கப்பட்டு விட்டது, இந்த ஏறு வழங்கப்படாமல் இருந்திருக்க கூடாதா? பல மதுரிமா ஹிசாபியா, என்னுடைய கணக்கை பற்றி நான் அச்சமில்லாமல் இருந்து விட்டேனே. இன்று புலம்பக்கூடிய காட்சி எந்த அளவுக்குன்னா, என்னுடைய செல்வம், நான் சம்பாதித்த செல்வம் எனக்கு உதவவில்லை, என்னுடைய ஆட்சி அதிகாரம் எனக்கு உதவவில்லை, எதுவுமே எனக்கு உதவில்லாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறேன் என்று அவன் கத்தி கதறி புலம்பிக் கொண்டிருக்கின்ற நிலையில் ஒரு புறத்திலிருந்து சத்தம் வரும், ஹுதூஹு, அவனை பிடிங்கள், அவனுக்கு விலங்குகளை மாற்றுங்கள் என்று சத்தம் வரும். அதன் அடிப்படையில் அவன் நரகத்தில் தூக்கி எறியப்படுவான். அப்போ மனிதனுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தா, குழந்தை பருவத்தை அடைகிறான், பலமிக்க பருவத்தை அடைகிறான், முதுமைப்படுத்த அடைகிறான், முடிந்து பற்றி 1/2 மணி நேரம் ஜும்மாவினால் மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. உண்மையான மனிதன்கள் எப்படி இருக்கணும்? இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், யார் நம்பிக்கை கொண்டு நல்லறவு செய்கிறாரோ,
லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவருக்கு சொர்க்கம் இருக்கு, அந்த சொர்க்கத்துக்கு கீழே அவருக்கு ஆறுகள் ஓடும். நன்மைகள் செய்து இறைவன் கொடுத்த இந்த வாய்ப்பினை சரியான முறையில் ஒரு மனிதர் பயன்படுத்திக் கொண்டார் என்றால் அவருக்கு எந்த அச்சமும் கிடையாது, எந்த பயமும் கிடையாது. ஏன்? இறைவன் எனக்கு வாய்ப்புகளை அளித்தந்தான், அந்த வாய்ப்புகளை சரியான முறையில் நான் பயன்படுத்திக் கொண்டேன். அது சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது, எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. நிம்மதியாக இருப்பான். சுரத்துக்கு அல்ல அழகான முறையில் கூட்டி செல்வான். வாய்ப்புகள் செய்வதற்கான அதன் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு இடத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை அதுக்கு பயன்படுத்தக்கூடிய நிலையில நம்ம இல்லை. ஏன்னா நம்முடைய பொறுப்புகள், நமக்கு இருக்கக்கூடிய ஆசைகள், நமக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் அப்படியே அதன் பக்கம் எடுத்து செல்கிறது, விளைவிட்டு விலைக்கு செல்கிறது. சஹாபாக்களை எடுத்துக்கொள்ளும். அவருடைய காலகட்டத்தில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பலமிக்க நாட்கள்ல இறைவன் பக்கம் நெருங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அழகான சம்பவம். 70 காரிகள் திருமுறை குர்ஆனை மரணம் செய்த 70 காரிகள் குர்ஆனை மரணம் செய்து இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக ராவபகலும் பாராம தனக்காக வழங்கப்பட்ட அந்த பலமிக்க நாட்களை இறைவனுடைய வசனங்களை மரணம் செய்வதற்காக சிரமப்பட்டார்கள். அது ஒரு கூடிய ஒரு சஹாபி தான் ஹர்ராம் பின் மிலான் சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. இந்த 70 நபர்களும் ஒரு மார்க்க பணிக்காக அழைக்கப்படுகிறார்கள். சொல்லுகிறாங்க, இந்த மாதிரி என்னுடைய ஊர்கள்ல இஸ்லாம் என்றார்கள் தெரியாம இருக்கு, அவங்க சொல்லிக் கொடுங்க என்று அழைத்து செல்வதற்காக கூட்டி செல்கிறார்கள். அந்த 70 காரிகளும் மார்க்கத்தை எத்தி வைக்க வேண்டும், தனக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லுகின்ற பொழுது ஹர்ராம் பின் மிலான் சொல்லக்கூடிய ஒரு சஹாபி தன்னுடைய மார்க்கத்தை எத்தி வைக்கிறார். இஸ்லாம் என்றால் என்ன என்று போதிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் யார் என்று தெளிவாக அந்த மக்களுக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் கையை செய்கிறார், சைகை செய்கிறார். ஹர்ராம் பின் மிலானுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தன் கையில் இருக்கக்கூடிய ஈட்டியை கொண்டு ஹர்ராம் பின் மிலான் முதுகிலே குத்துகிறார். அவர் தன்னுடைய வயிற்றை கிழித்து முன்பகுதி வந்து நிற்கிறது அந்த ஈட்டி. இதை பார்க்கிற ஒரு மனிதனுக்கு திருமணமாய் கொஞ்ச காலம் தான் இருக்கிறது, வாழ்க்கையிலும் நிறைய இருக்கிறது, இதெல்லாம் அனுபவிக்காத அந்த மனிதர் என்ன நினைச்சிருக்கணும்? எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, நான் எதுவுமே சம்பாதிக்காம வைத்திருக்கிறேன், என் குடும்பத்தை பார்த்துக்க வேணாமா, என்னுடைய பிள்ளை குட்டியை பார்த்துக்க வேணாமா, நான் சம்பாதிக்க வேணாமா, இந்த உலக வாழ்க்கையை முழுவதுமாக வாழ்ந்து அனுபவிக்கவே இல்லையே என்று கதை இருக்கணும். ஆனால் அந்த மனிதர் செய்த காரியம் என்ன தெரியுமா? அதனுடைய முகத்திலேயும் அந்த ரத்தத்தை வலிந்து ஓடக்கூடிய அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய முகத்திலேயும் தன்னுடைய தலையின் மீதும் தேய்த்துக் கொண்டு சொல்கிறார், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், காபாவுடைய இறைவனுடைய ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன். சுப்ஹானல்லாஹ். தன்னுடைய வாய்ப்பினை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக வாழ்ந்து மறுத்திருக்காங்க இல்லையா? உடைய குடும்பம் எதுவுமே நேரத்துல யோசிக்கவில்லை. என் இறைவனுடைய பாதையிலிருந்து அலைப்பிடிக்கப்பட்டு விட்டது, நான் சுமத்துக்கு செல்ல போகிறேன். இந்த ஒரே எண்ணத்தின் காரணமாகத்தான், அந்த எண்ணத்தின் காரணமாகத்தான் அந்த ஈட்டி முதுகில் குத்தி வயிற்றை கிழித்து முன்னால் வந்த பொழுதிலேயும் நான் வெற்றி பெற்று விட்டேன் என்ற வார்த்தையை சொல்ல வைத்தது. நம்ம யோசித்து பாருங்க, எத்தனை பேர் இந்த காலகட்டத்தை சரியான முறையில் பயன்படுத்துகிறோம்? தொழில்கள் சரியாக இருக்கிறோமா? வணக்க வழிபாடுகள் சரியாக இருக்கிறோமா? நோன்புகள் சரியாக இருக்கிறோமா? உபரியான வணக்கங்களும் சரியாக இருக்கிறோமா? கிடையாது. இந்த காலகட்டத்தில் தான் இறைவனை வணங்க முடியும், இறைவனுக்காக உழைக்க முடியும், இறைவனுக்காக தியாகம் செய்ய முடியும், அர்ப்பணிப்பு செய்ய முடியும். இந்த காலகட்டத்தில் உலகத்தை தேடி ஓடிக்கொண்டே இருந்தால் முதுமை அடைவோம். முதுமை அடைந்துவிட்டால் நம்ம செய்ய ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் இளமையில் இருந்திருந்தா நன்மை செய்திருக்கலாங்க, சிறுமி இளமைக்கு நான் போனா நன்மை செய்திருக்கலாம், இந்த வார்த்தை தான் நம்முடைய உள்ளத்தில் தோன்றிக் கொண்டே இருக்கும். செய்ய முடியாது. உறக்காட்டின் நோக்கம் சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அல்லாஹ்வுடைய தூதர்கள் அவர்களுக்கு உறவுகளாக வழியெடுக்கப்படுகின்ற பொழுது கதிஜார்கள் அவர்களிடத்தில் சென்று போற்றுங்கள் போற்றுங்கள் என்று கூறி
அவர்கள் போட்டு விடுகிறார்கள். பிறகு கதிஜா ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய அவர்களை அந்த மனிதர்கள் கொண்டு வருகிறார்கள். அவர் வயதறிந்த முதியவராக இருக்கிறார். அப்பொழுது நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லுகின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள் என்று எல்லா விஷயமும் சொல்லிய பிறகு, நான் மட்டும் இளைஞராக இருந்தால், சக்தி இருந்திருந்தால் உங்களுக்காக எழுதியிருப்பேனே என்று அந்த நேரத்தில் சொல்கிறாங்க. அப்போ நமக்கு சக்தி இருக்கிறது என்றால், நம்மால் சமாளிக்க முடியும் என்றால், இந்த உலக வாழ்க்கையில நமக்கு உடம்புல சக்தி இருக்கு, ஆரோக்கியமான வாழ்க்கை இறைவன் தந்திருக்கிறான், நல்ல முறையில நம்முடைய குடும்பத்தை பார்த்துக் கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எல்லா சக்திகளையும் இறைவன் கொடுத்திருக்கின்ற நிலையில வீணான முறையில பயன்படுத்தலாமா? கெட்ட முறையில பயன்படுத்தலாமா? இறைவன் தடுப்பதை சென்று வரலாமா? காலம் முடிந்த பிறகு யோசித்து கதறி அழுது எந்த ஒரு போதலும் கிடையாது சகோதரர்களே. நீ வரக்கூடிய காலங்களில் அதிகமாக இறைவனை போற்றி புகழக்கூடிய மக்களாகவும் நம்முடைய வாழ்க்கையில இந்த காலகட்டங்களை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் ஆக்கிய புரிய வேண்டும் என்று கூறி ஜும்மாவுடைய முதல் உரை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஆகிபத்து லில் முத்தகீன் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வஜ்மாஈன். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது உரையில மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஒரு சிறு தொகுப்பாக பார்த்து வந்தோம். அவன் பிறப்பதற்கு முன்பாலிருந்து பிறந்து இந்த உலகத்திற்கு வந்து அவனுடைய வாழ்க்கையை கடந்து முதுமை அடைந்து கடைசியில் அவன் மரண தருவாயை அடைந்து மரணத்தை அடைகின்ற வரைக்கும் முழுவதுமாக அவனுடைய வாழ்க்கையை பற்றி நாம் பார்த்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் என்றால் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர்களை நம்பிக்கை கொண்டு விட்டான் என்றால் அவர்களுக்கு என்று சில பண்புகள் இருக்க வேண்டும். முஸ்லிம்களுக்கு என்று பண்புகள் இருக்க வேண்டும். அந்த பண்புகளில் மிக முக்கியமானது என்னவென்றால் இறைவனை வணங்குவது, தொழுவது. இந்த தொழுகை என்ற விஷயத்தை நாம் எடுத்து பார்த்தோமேயானால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூத்தா. முஃமினான ஒவ்வொரு மனிதரின் மீதும் தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அப்பேற்பட்ட முக்கியமான மிக மிக முக்கியமான இந்த தொழுகையில் இஸ்லாமிய சமுதாயம் என்பது மிகவும் பின்தங்கி இருக்கிறது என்பதை நாம் அறிய இருக்கிறோம். எந்த அளவுக்கு என்றால் 5 வேளை தொழுகையை இறைவன் கடமையாக்கியிருக்கிறான் என்றால் ஒரு சிலர் 4 ரக்காய் 4 வக்து தொழுகையை மட்டும் தொழக்கூடியவர்களாக இருக்கிறான். ஃபஜ்ர் தொழுகைக்கு வருவது கிடையாது. இந்த ஜும்மாவுக்காக திரண்டிருக்கக்கூடிய இந்த அளவுக்கு கூட்டம் ஃபஜ்ர் தொழுகைக்கு இருக்கிறதா என்று பார்த்தா நிச்சயம் கிடையாது. ஏன்? ஃபஜ்ருக்கு வரக்கூடிய அல்லாஹ் தான் இப்போ இருக்கிறான், ஜும்மாவுக்கு இப்போ வரக்கூடிய அல்லாஹ் தான் அப்பயும் இருக்கிறான். அப்ப இதற்காக இந்த கூட்டம் வேறுபாடு மாறுகிறது. தூக்கம்ன்றதுனாலயா? தூக்கத்தில் நம்மளால இருந்து வர முடியவில்லை என்று மாற்றுன்றதுனாலயா? நமக்கே தெரியா இல்லையா? ஜும்மாவுக்கு ஒரு கூட்டம் வருகிறது, ஆனால் ஃபஜ்ர் தொழுகைக்கு வரவில்லையே. காரணம் நாம் தான். அப்ப இந்த தொழுகையில் நாம் எந்த அளவுக்கு அலட்சியமாக இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் மறுமை நாள்ல கேட்கப்படக்கூடிய விசாரணைகள்ல முதல் கேள்வி தெரியுமா? தொழுகை பற்றி தான். இறைவன் கேட்பான், நீ தொழுகிறாயா? உலக வாழ்க்கையில தொழுகையை நிறைவேற்றினாயா என்று கேட்டால், தேவா நான் தொழுவுல நோன்பு நோற்றேன். தொழுவியா? இறைவன் தர்மம் செஞ்சேன். தொழுவியா? இறைவன் ஏழைகளுக்கு உணவு வழங்கினேன். தொழுவியா? இந்த கேள்விதான் இறைவன் முதலில் கேட்பான். அந்த கேள்வியை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோமா? இந்த காலகட்டத்தை தொழுவதற்கு தகுதியான இந்த காலகட்டத்தை நாம் இழந்து முதுமை அடைந்து விட்டால் தொழ முடியாது. எந்த ஒரு வணக்கத்தையும் சிரமப்பட்டு தொழ வேண்டும். அதுவே மரணம் வந்து விட்டால்
நாம் தொழுவாளர்களாக தொழுவில் குறைபாடுகளாக மறந்து விடுவோம். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை தெரியுமா? நாம் சின்ன சின்ன விஷயத்திற்காக தொழுகை விடக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை மரண தருவாயில மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையில அல்லாஹ்வுடைய தூதவர்கள் தன்னுடைய வாழ்நாளின் இறுதி கட்டத்துல நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டிருக்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆலயத்திலிருந்து பாங்கு சொல்லப்படுகிறது. தொழுகைக்காக வாருங்கள் வாருங்கள் அழைக்கப்படுகிறது. அப்போது அல்லாஹ்வுடைய தூதவர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? கரஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதி பைரஜுலை, இரண்டு மனிதர்களுக்கு மத்தியில அல்லாஹ்வுடைய தூதர்கள் தொங்கியவாறு தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியேறுகிறார்கள். நம்ம எந்த இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர்கள் மரண வேதனையை சுவைத்துக் கொண்டிருக்கிறார்கள், மரணத்தை தழுவிக் கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உடல் பலவீனமாகிக் கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ஆலயத்திலிருந்து வாங்க சொல்லப்பட்டு விட்டது, தொழுகைக்காக அழைக்கப்படுகிறது. இரண்டு பேருக்கு மத்தியில் தொங்கியவாறு சொல்லுகிறார்கள். இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி சொல்றாங்க தெரியுமா? அவருடைய இரண்டு கால்களும் தரையில் தேய்பட செல்வது, அவருடைய இரண்டு காலும் தேய்பட்டு அது கோடு போட்டு செல்வதை இப்போது நான் பார்ப்பது போல இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் யார்? எனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் உயர்ந்த பண்புகளுக்கு சொந்தக்காரர், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். அப்பேற்பட்ட மனிதர் இறைவனுடைய ஆலயத்திலிருந்து வாங்கி செல்லப்படுகின்ற பொழுது தன்னுடைய கால்கள் தேய்கின்ற அளவுக்கு, இரண்டு பேரை அழைத்து தொங்கியவாறு பயணிக்கின்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் செல்கிறார்கள் என்றால் இப்ப தொழுகைக்கு எந்த அளவுக்கு முக்கியம் கொடுக்குறாங்க பாருங்க. நம்ம எப்படி இருக்கிறோம்? வாழைக்கு முட்டி வலிக்குது, தொழுவ முடியல, வீட்டுல தொழுதுக்கிறேன். தலை வலிக்குது, நான் வீட்டுல தொழுதுக்கிறேன். முதுகு வலிக்குது, வீட்டுல தொழுதுக்கிறேன். வியாபாரம் இருக்கு, தொழுதுக்கிறேன். காரணம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கும். மரண படுக்கையில ஒரு மனிதர் படுத்துக்கிறது, தொங்கியவாறு கால் தேய்ந்தவாறு பள்ளிவாசலை நோக்கி செல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஏராளமான பாவங்களை செய்து கொண்டு அநியாயமான முறையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு தினம் தினம் பாவத்தில் மூழ்கி கிடக்கிறது. நாம் தொழுகிறோம், சில தொழுகை விட்டு விடுகிறது. தொழுகிறோம் சொல்லி நம்ம தொழுகிற பேருக்கு தொழுகிறோம்ல, உண்மையிலேயே தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்ற அர்த்தம் நமக்கு இருக்கிறதா? அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினால் எவ்வளவு நமக்கு சைத்தான் தொந்தரவு கொடுக்கலாம் பார்த்தீங்களா? தொழுகையில கவனமில்லாத சூழ்நிலை ஏற்படுகிறதா இல்லையா? அப்ப அந்த தொழுகைகள்லாம் மற்றும் அல்லாஹ் நமக்கு தொழுகை நல்லா தொழுகையே இந்த தொழுகை அல்லாஹ் நாம் ஏற்றுக்கொள்வான் என்ற அச்சம் நமக்கு வந்திருக்கிறதா? கிடையாது. அப்ப நம்முடைய வாழ்நாள தொழுகை எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கிறது பாருங்க. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் கடமையான தொழுகை மட்டும் அல்லாமல் உபரியான வழக்குகளும் செய்யக்கூடியவர்களாக இருந்தார். எந்த அளவுக்கு நாம் இரவெல்லாம் நின்று வழங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார். நம்ம கடமையான தொழுகையே ஒரே பெரிய மலையை சுமப்பது போல இருக்கிற ஃபஜர் தொழுகைக்கு எழுந்து தன்னுடைய போர்வையை தள்ளிவிட்டு ஒழு செய்து அடியெடுத்து பள்ளிவாசல் வருவதற்கு அவ்வளவு சிரமமா இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர்கள் இரவெல்லாம் தினம் தினம் தொழுகைகளாக இருந்திருக்காங்க. இரவு தொழுகையை எந்த அளவுக்குனா அல்லாஹ்வுடைய தூதர்களை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய இரண்டு கால்களும் நீங்கிவிட்டன, அந்த ரசூலுல்லாஹ் நீங்கள் தூதராக இருக்கிறீர்களே, உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது, இதற்காக இந்த அளவுக்கு தொழுகிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் கேள்வி எழுப்புகின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு சொல்லுகிறார்கள், நான் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக நான் இருக்க வேண்டாமா? அல்லாஹ்வுடைய தூதர்கள் நன்றியுள்ள அடியாராக இருப்பதற்காக அதிகமாக சஜிதாக்களை தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. அதிகமாக இறைவனை தொழுகை இணைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. என்னால அந்த நேரங்களில் நல்லா தொழுகைகளாக இருக்கும். உபரியான வணக்கங்கள் அடுத்தது முதல்ல நம்ம கடமையான யோசிக்கவே நம்ம தொழுகைக்கே ஒவ்வொரு பாரமாக இருக்கிறோம். ஒவ்வொரு வக்த அறைகின்ற பொழுது பள்ளிவாசல் காலியாக கிடக்கிறது, பள்ளிவாசல் தொழுகைக்கு ஆளை காணோம். ஏன்? வியாபாரம் புள்ளு குட்டி அப்படியே வாழ்க்கை ஓடுகிறது. யோசித்து பார்த்து நம்முடைய வாழ்நாட்களில் அதிகமாக இறைவனை வணங்கக்கூடிய நன்மக்களாக நீங்களும் நாம் இருக்க வேண்டும் என்று கூறி
ஜும்ஆவுடைய உரையை முடிவு செய்யலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Subscribe to Creativity channel, do like, share, comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.